ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் யூபுக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் இயலில் இருக்கக்கூடிய இலக்கிய வகை சொற்கள் அப்படின்ற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையுமே மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இலக்கிய வகை சொற்கள் அப்படின்ற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். இந்த இலக்கண பகுதியை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா டேட்டாவையுமே கம்பேர் பண்ணி தான் படிக்க போகிறோம். இந்த மெத்தடில் இந்த இலக்கண பகுதியை படித்தா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய தமிழ் மொழியை பொறுத்தளவுக்கு ஒரு சில எழுத்துக்கள் தனித்து வந்தாலும் குறிப்பிட்ட பொருள் தரும். அதே மாதிரி சில எழுத்துக்கள் சேர்ந்து வந்தும் குறிப்பிட்ட பொருள் தரும். இந்த மாதிரி எழுத்துக்கள் தனித்து வந்தாலும் சரி, இல்லை சில எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் சரி, பொருள் தரக்கூடியதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல் அப்படின்றத குறிக்கிறதுக்கு வேற என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வார்த்தைகளையும் இதோட சேர்த்து 4ஆவதா ஒரு வார்த்தையை கொடுத்து சொல் அப்படின்றத குறிக்காதது எது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சொல் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண முறைப்படியும் பிரிக்கலாம், இலக்கிய முறைப்படியும் பிரிக்கலாம். இலக்கண முறைப்படி பிரிக்கிறப்பையும் 4 வகைகள் இருக்கு, இலக்கிய முறைப்படி பிரிக்கிறப்பையும் 4 வகைகள் இருக்கு. இந்த இலக்கண முறைப்படி பிரிக்கிறப்போ என்னென்ன வகைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரி சொல் அப்படின்னு 4 வகைகள் வரும். இந்த வகைகளை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்து படிச்சுருப்பீங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல் அப்படின்றத இலக்கிய வகையில் பிரிக்கிறப்போ இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல் அப்படின்னு 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இயற் சொல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான அர்த்தம் இதுலேயே இருக்கு. அதாவது இயல்பாக புரியக்கூடிய சொற்களைத்தான் இயற் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில வார்த்தைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே படித்தவங்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை தான் இயற் சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல், கப்பல், எழுதினான், படித்தான் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாமே படித்தவங்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இயற் சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திரிசொற்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகள் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் திரி சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இயற் சொற்கள் அப்படின்றது எல்லாருக்குமே புரியக்கூடிய வார்த்தைகள், திரிசொல் அப்படின்றது படித்தவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள். அடுத்து இந்த திரிசொல்லை பொறுத்தளவுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த திரிசொல்ல வரக்கூடிய வார்த்தைகளை பொறுத்தளவுக்கு இவற்றை இலக்கியங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்தி இருப்பாங்க. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் இதை பயன்படுத்துறது இல்லை. இதற்கு உதாரணமா வங்கோல், அலுவம், சாட்டினான், ஒரு பயன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம சொன்ன உடனே இதெல்லாம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவங்களுக்கு இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை பொறுத்தளவுக்கு இதற்கான அர்த்தங்களையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வங்கோல் அப்படின்னா காற்று, அலுவம் அப்படின்னா கடல், சாற்றினான்னா சொன்னான்னு அர்த்தம், ஒரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த இயற் சொல் அப்படின்றத 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. என்னென்னா பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இடை இயற் சொல், உரி இயற் சொல். அதாவது இதுல இருக்கக்கூடிய இந்த இயற் சொல் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தத்தை இப்பதான் பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய இந்த பெயர், வினை, இடை, உரி அப்படின்றது என்னன்னா, ஒரு பெயர் சொல்றப்போ அது எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சுது அப்படின்னா அதைத்தான் பெயர் இயற் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு செயலை சொல்றப்போ அது படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சுது அப்படின்னா அதைத்தான் வினை இயற் சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் இடை இயற் சொல், உரி இயற் சொல் அப்படின்றது. அதுக்கப்புறமா இயற் சொல் மாதிரியே திரிசொல்லையும் 4 வகைகளா பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. இதுல இந்த திரிசொல் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல ஒரு பெயரை சொல்றப்போ அந்த பெயர் படித்தவங்களுக்கு மட்டும் புரியுது அல்லது இலக்கிய வகைகள்ல பயன்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா அதைத்தான் பெயர் திரிசொல் அப்படின்னு சொல்றாங்க.
இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட செயலை பற்றி சொல்கிறப்போ அந்த செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியுது, படிக்காதவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையைத்தான் வினை திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் இந்த இடை திரிசொல், உரி திரிசொல் அப்படின்றது. அதுக்கப்புறம் திசை சொல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த திசை சொல் அப்படின்றதுல வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்னன்னா, வடமொழி தவிர்த்து மற்ற மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் நம்ம மொழியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதைத்தான் திசை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் இந்தந்த வார்த்தைகள் எல்லாமே தமிழ் சொற்கள் கிடையாது. இந்த மாதிரி மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம தமிழ் மொழியில் பயன்படுத்துறதைத்தான் திசை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வடமொழியை தவிர்த்து மற்ற மொழிகளில் வரக்கூடிய வார்த்தைகளை தான் திசை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, அந்த காலத்தில் வந்து பாண்டிய நாடை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறை வந்து கேணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பசு அப்படின்ற விலங்கை வந்து பெற்றம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய சொற்களும் திசை சொற்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வடசொல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வடமொழி அப்படின்னு எந்த குறிப்பிட்ட மொழியை சொல்லுவோம் அப்படின்னா சமஸ்கிருத மொழியை தான் சொல்லுவோம். சமஸ்கிருத மொழி அப்படின்ற வடமொழியில வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம தமிழ் மொழியில பயன்படுத்தணும் அப்படின்னா இதைத்தான் வடசொல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே நம்ம தமிழ்ல வந்து சரளமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாமே தமிழ் சொற்கள் கிடையாது. இந்த மாதிரி சமஸ்கிருதம் அப்படின்ற வடமொழியில இருக்கக்கூடிய சொற்களை வந்து நம்ம தமிழ் மொழியில பயன்படுத்தணும் அப்படின்னா இதைத்தான் வட சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா திசை சொல் அப்படின்றத பொறுத்தளவுக்கும் வட சொல் அப்படின்றத பொறுத்தளவுக்கும் நம்ம கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வடமொழி அப்படின்னு சொல்லப்படுற சமஸ்கிருத மொழியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்மளுடைய தமிழ் மொழியில பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து வட சொல் அப்படின்னும், வடமொழியை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா மொழிகள்லையும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம மொழியில பயன்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து திசை சொல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்டை வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரிசொல் அப்படின்றத பொறுத்தளவுக்கும் 2 உட்பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி வடசொல் அப்படின்றத பொறுத்தளவுக்கும் 2 உட்பிரிவுகள் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் திரிசொல்ல இருக்கக்கூடிய 2 உட்பிரிவுகளை பார்த்துடலாம். இதில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து இந்த பொருள் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக அர்த்தம் அப்படின்ற வார்த்தையை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு அர்த்தம் தரக்கூடிய பல திரிசொற்களும் இருக்கு, அதே மாதிரி பல அர்த்தங்கள் தரக்கூடிய ஒரே ஒரு திரிசொல்லும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அர்த்தம் தரக்கூடிய பல திரிசொலுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்ற எல்லாமே திரிசொற்கள்ல வரக்கூடிய வார்த்தைகள் தான். அதாவது இந்த வார்த்தைகளை வந்து சொன்னோம் அப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது. அதே சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா திரிசொற்களுமே கப்பல் அப்படின்ற ஒரே ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கு. அதனால தான் இதை வந்து ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பல அர்த்தங்கள் குறிக்கக்கூடிய ஒரே ஒரு திரிசொல் அப்படின்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இதழ் அப்படின்ற சொல்ல வந்து சொல்லலாம். இந்த சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரே ஒரு திரிசொல் வந்து பல அர்த்தங்களை குறிக்கிறதுனால இதை வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வடசொல் அப்படின்றதுல வந்து என்னென்ன 2 உட்பிரிவுகள் இருக்கு அப்படின்னா தற்சமம், தற்பவம். இந்த வடசொல் அப்படின்றது வந்து சமஸ்கிருத மொழியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம தமிழ் மொழியில பயன்படுத்தணும் அப்படின்னா அதைத்தான் வடசொல் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுல குறிப்பா கவனிச்சிங்கன்னா சமஸ்கிருத மொழியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அப்படியே நம்ம தமிழ் மொழியில பயன்படுத்தணும் அப்படின்னா அதைத்தான் தற்சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு கமலம், அலங்காரம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தமிழ் மொழியிலையும் பயன்படுத்துகிறோம். அதனால தான் இதை தற்சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சமஸ்கிருத மொழியில வந்து லக்ஷ்மி, விஷம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனால் இந்த வார்த்தைகளை
நம்ம தமிழ் மொழியில் பயன்படுத்துகிறப்போ லக்குமி விடம் அப்படின்னு மாற்றி பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி லக்ஷ்மி விஷம் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தைகளை லக்குமி விடம் அப்படின்னு தமிழ் எழுத்துக்களாக மாற்றி பயன்படுத்துறத தற்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலக்கண பகுதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒருவேளை குழப்பற மாதிரி இருந்ததுன்னா வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொல் எதுனா இயற் சொல். அடுத்து, பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அப்படின்றது என்னன்னா திரிசொல். அடுத்து, வடமொழி அப்படின்னு எந்த மொழியை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படின்ற மொழியை தான் சொல்லுவோம். இந்த ஒன்னோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துகை பொறுத்தளவுக்கு ரிவர்ஸில் படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு போங்க. பெற்றம் அப்படின்றது திசை சொல். ரத்தம் அப்படின்ற சொல் வட சொல். அலுவம் அப்படின்னா திரிசொல். சோறு அப்படின்னா இயற் சொல். இந்த பொறுத்துகை பொறுத்தளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. இதை கூட கேள்வியாக கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலக்கண பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.